Good morning, students. We have already seen about, in this lesson, we have already seen about circulatory system. Circulation in the sense how the blood is getting circulated throughout the body, and all this we have seen about heart, functions of heart, and all that. Okay. Now we are going to see about excretion. Okay, why we need excretion process? Because we intake food and all that, there will also be good thing, நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஸோ கெட்டது வந்து உடம்பை விட்டு வெளில வரணும். வேஸ்ட் ஹேஸ் டு பி எக்ஸ்க்ரீட்டட். ஓகே, ஸோ எக்ஸ்க்ரீஷன் இஸ் நத்திங் பட் that is the removal of waste. Okay, so removal of waste. So I am telling you excretion, the process of removal of waste products in the cells of the living organism is called excretion. ஸோ அதில் என்னெல்லாம் ஆர்கன்ஸ் இன்வால்வ் ஆகுதோ தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். த எக்ஸ்க்ரீஷன் பார்ட்ஸ் இன்வால்வ் இன் எக்ஸ்க்ரீஷன், அதுதான் வந்து எக்ஸ்க்ரீட்டரி. ஓகே, ஏன்னா நம்ம உடம்புல இருக்க வேஸ்ட்டு வெளியில் கொண்டு வரது தான் வந்து எக்ஸ்க்ரீஷன். அந்த ப்ராசஸ் பேர் தான் எக்ஸ்க்ரீஷன், த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் வேஸ்ட். ஓகே, அதே மாதிரி இது வந்து லிவிங் ஆர்கனிசம்ஸ் எல்லாத்துலேயுமே நடக்கும். ஓகே, அந்த ஆர்கன்ஸ் என்னெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கோ அதுதான் வந்து எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். நவ் வி வில் சி வாட் இஸ் த எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் ஆஃப் த ஹியூமன்ஸ். ஓகே, அதாவது யூ வில் பி அவேர் தட் கிட்னி இஸ் ஆர் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். ஓகே, ஸோ நம்மளோட பிளட்டில் எக்கச்சக்க வேஸ்ட் இருக்கும். ஓகே, வி வில் த வேஸ்ட் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் த பிளட் ஹேஸ் டு பி ரிமூவ்ட். ஓகேவா, அப்போ தான் வந்து நம்ம பிளட்டை பியூரிஃபைடாக இருக்கும். இட் வில் பர்ஃபார்மன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, அது எப்படி நடக்கும்னா பிளட் கேப்லரிஸ், ஒரு நமக்கு இப்போ வந்து ஸ்ட்ரா அந்த மாதிரி ஒரு தின் பிளட் கேப்லரிஸ் இருக்கும் பிளட்டில். ஓகே, ஸோ கிட்னியில் பிளட் கேப்லரிஸ் இருக்கும், அதுதான் இந்த ப்ராசஸை பண்ணுது. ஸோ யூ கேன் see the picture of kidney. நல்லா பாருங்கள், கிட்னியோட பிக்சரில் we have two bean shaped structure, ரைட் கிட்னி லெஃப்ட் கிட்னி இருக்கும். அதுலேருந்து ஒரு டியூப் மாதிரி ஒன்று கனெக்ட் ஆகும், தட் இஸ் கால்ட் அஸ் ureter. Okay, so that is called as ureter. This is what it is. Okay, so ureterன்றது இதுதான். This is ureter. This tube like structure is called as ureter. And then கீழே வந்து பார்த்தீங்கன்னா you can see a bladder, a small bladder. ஓகே, ஒரு sac like structure இருக்குது. ஸோ என்ன ஆகும், பிளட் அதாவது யூரினில் அதாவது கிட்னியில் இருக்கிற கேப்லரிஸ் மூலமாக பிளட்டில் இருக்க வேஸ்ட் எல்லாம் கலெக்ட் ஆகி that will be removed as urine. Okay, from kidney the urine goes into the urinary bladder. Urinary bladder இங்கே இருக்குது. ஓகே, urinary bladder இருக்குது. ஓகே, அதில் வந்து it gets accumulated and then it is stored in the bladder. அதாவது அங்கே அக்யூமுலேட் ஆகி ஸ்டோர் ஆகி நமக்கு வந்து யுரேத்ரா அப்படின்ற ஒரு ஓப்பனிங் கீழே பாட்டம் ஆஃப் தி யூரினரி பிளாடரில் யூ கேன் see a small ஓப்பனிங் மாதிரி, அதுதான் வந்து bladder neck யுரேத்ரா. அந்த யுரேத்ரா வழியாக the kidney the urine gets removed, excreted. ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். இஃப் சம்மன் இஸ் ஆஸ்கிங் யூ அபவுட் வாட் இஸ் எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன்னா கிட்னி, யூ ஷுட் நோ. அண்ட் கிட்னி ஹேஸ் டூ பீன் ஷேப்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் கிட்னி. இட் ஹேஸ் தின் பிளட் கேப்லரிஸ் மூலமாக இட் ரிமூவ்ஸ் அ வேஸ்ட். பிளட்டில் வந்து இட் வில் ஹாவ் அதாவது யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இருக்கும், வேஸ்ட் அண்ட் ஆல்சோ யூஸ்ஃபுல் அண்ட் வேஸ்ட் ப்ராடக்ட். யூஸ்ஃபுல் வந்து திருப்பி பிளட்டுக்கே போயிடும், பிளட்லேயே வந்து இதுவாகிடும். பட் ஆனால் வந்து த வேஸ்ட் ப்ராடக்ட் வில் பி ரிமூவ்ட் ஃப்ரம் தி blood and it will be secreted as excreted as urine. The urine goes into the urinary bladder through a tube like structure. ureter தான் அந்த tube like structure. அதுலேருந்து urinary bladder வந்து it gets excreted by urethra. சரி, இப்போது இந்த excretory products என்னன்னு பார்ப்போம். See, excretory products என்ன? See, we have different organismsக்கு different ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இப்போது அக்வாட்டிக் அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது கடலில் நீரில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஃபிஷ்ஷு, ஃப்ராக், இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமோனியா தான் அவங்களோட எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட். ஓகே, ஸோ அமோனியா வில் பி அவங்களோட எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகிடும். இது வந்து அமோனியா. இதே வந்து லிசார்ட், ஸ்னேக்ஸு அந்த மாதிரி இருக்குது இல்லையா, சம் லேண்ட் அனிமல்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதோட எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட் இஸ் யூரிக் ஆசிட். ஓகே, ஃபார் மம்மல்ஸ் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மேமல்ஸ்க்கு அதாவது யூரியா அதாவது லயன் யூ கேன் ஹாவ், அதாவது எக்ஸாம்பிள் ஆஃப் எனி மேமல்ஸ், அதுக்கு வந்து யூரியா. ஸோ ஆனால் அமோனியா தான் இருக்குல்லே வந்து மோர் டாக்ஸிக். ஓகே, ஸோ யூரியா வில் பி யூரியா. ஸோ யூ ஹாவ் டு நோ திஸ் எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட் வந்து அக்வாட்டிக் அனிமல்ஸ்க்கு அமோனியா,
லேண்ட் அனிமல்ஸில் சிலதுக்கெலாம் யூரிக் ஆசிட், பட் மேமல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா யூரியா. ஓகே, திஸ் யூ ஹேவ் டு நோ. ஓகே, நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். இட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன். டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா என்னது? நார்மலாக டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா இட் இஸ் மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another. This everyone knows, right? When you want to move somewhere, it is called as transportation. You go by either walk or by bus or by cycle. Anything is a movement. ஓகேவா? இப்போது நம்ம இந்த மூமெண்ட் என்ன வச்சு ரிகார்டிங் வாட் இஸ் ஹவு இஸ் அ பிளான்ட் டிரான்ஸ்போர்ட்டிங் இட்ஸ் நியூட்ரியன்ட். பிளான்ட்டுக்கு எங்கேருந்து நியூட்ரியன்ஸ் கிடைக்கும்? சாயில் அங்கே இருக்கிற வாட்டர் மூலமாக நியூட்ரியன்ஸ் எல்லாம் எடுத்துக்கும். அதுக்கு தான் வந்து செடி நம்ம பிளான் பண்ணோன்னா தண்ணி ஊற்றணும் டெய்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ த்ரூ அது அங்கேருந்து எப்படி எடுத்துக்கும்? சி இட் வில் ஹாவ் ஒரு ஸ்ட்ரா லைக் தின் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? ஸோ அது மூலமாக இட் வில் டேக் த நியூட்ரியன்ஸ். ஸோ நியூட்ரியன்ஸ் எங்கே இருக்கும்? சாயிலில் இருக்கும் அண்ட் வாட்டரில் இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றுறோம், வாட்டரில் சாயில் அண்ட் வாட்டரில் இட் வில் டேக் ஆல் த நியூட்ரியன்ஸ். ஹவு இட் இஸ் கெட்டிங் டிரான்ஸ்போர்ட்டட் அப்படின்றது தான் வி ஆர் கோயிங் டு சி. ஓகே, த்ரூ ரூட். அந்த ரூட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூட் ஹேர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஐ வில் ஷோ யூ த பிக்சர். see here. ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா யூ கேன் see ஒரு ஆரோ மார்க் மாதிரி போதா? ஸோ யூ கேன் see that is how it is getting transported. ஸோ ஹவு லீவ்ஸ் ப்ரிப்பேர் ஃபுட் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லீவ்ஸ் வந்து சன்லைட் வேணும். யூ ஆல் நோ சன்லைட். ஓகே, வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ், அது பேர் தான். அதனால தான் ஃபோட்டோசிந்தசிஸ்ன்றது என்னென்னா டே டைமில் ஒன்லி இட் வில் பி ஏபிள் டு ப்ரிப்பேர் ஃபுட். அதனால தான் ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு அதுக்கு பேர். ஃபோட்டோ அப்படின்னாலே லைட். ஓகே, லைட். ஸோ அந்த வாட்டருக்கு ரூட் ஹேர்ஸ் வழியாக போகும் மேலே கேப்லரிஸ் மூலமாக. ஸோ அண்ட் கார்பன் டை ஆக்சைடு விச் இஸ் அவைலபிள் இன் தி அட்மாஸ்ஃபியர், அது எடுத்துகிட்டு தான் இட் வில் ப்ரிப்பேர் இட்ஸ் ஃபுட். ஹவு இட் இஸ் கெட்டிங் டிரான்ஸ்போர்ட்டட் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, த வாஸ்குலர் டிஷ்யூ, அதாவது நமக்கு எப்படி கேப்பிலரிஸ் சொல்கிறோன்னா அந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு வாஸ்குலர் டிஷ்யூ இருக்கும். இட் இஸ் ஜஸ்ட் லைக் ஒரு டியூப் லைக். யூ கேன் இமேஜின் அ டியூப் லைக், தின் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் விச் இதெல்லாம் வந்து யூ கேன் நாட் see it with your naked eye. ஓகே, மைக்ரோஸ்கோப்பில் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சி வச்சது இதெல்லாமே. ஸோ அதுக்கு ஒரு நேம் வாஸ்குலர் டிஷ்யூ. அந்த டிஷ்யூஸ்னாலே இட் இஸ் குரூப் ஆஃப் செல்ஸ் பெர்ஃபார்மிங் எ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். ஸோ செல்ஸு எல்லாம், ஆல் ஆர்கனிசம் இஸ் மேட் ஆஃப் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆர் த டிஷ்யூ. அந்த டிஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை பண்ணும். இந்த வாஸ்குலர் டிஷ்யூ பிளான்ட்டில் என்ன பண்ணுது? டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஸோ ரெண்டு இதில் வாஸ்குலர் டிஷ்யூ இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ் பண்ணுறது xylem. திஸ் யூ ஹவ் டு நோ. 1 மார்க்கில் கண்டிப்பாக வரும். த வாஸ்குலர் டிஷ்யூ ஃபார் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ் இஸ் கால்ட் xylem. அதே மாதிரி ஃபுட்டு. ஓகே, ஃபுட்டு வந்து விச் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட் என்ன அப்படின்னா ஃப்ளோயம். ஸோ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? வாட்டர் கண்டக்டிங் டிஷ்யூஸ் ஆஃப் பிளான்ட் வந்து xylem. ஓகே, ஃபுட் டிரான்ஸ்போர்ட்டிங் டிஷ்யூஸ் ஆஃப் பிளான்ட் வந்து ஃப்ளோயம். திஸ் யூ ஹவ் டு நோ. ஓகே, நெக்ஸ்ட் இஸ், ஓகே, ஃபுட் ப்ரிப்பேர் ஆகுது, அது டிரான்ஸ்போர்ட்டெல்லாம் ஆகுது. ஓகே, நமக்கு வந்து வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்னி, திஸ் த்ரூ கிட்னி யூரின் வெளில வருது. வேறு எப்படி வேஸ்ட் நம்ம உடம்புலேருந்து வெளில வருது? எஸ், யூ ஆர் கெஸ்ஸிங் கரெக்ட். இட் இஸ் பை ஸ்வெட். ஓகேவா? ஸ்வெட் ஆகும் இல்லையா நம்ம உடம்புல? ஸ்வெட் ஆகும்போதும் நம்ம உடம்புலேருந்து வேஸ்ட் வெளில வரும். பட் இட் இஸ் குட்னஸ். அதில் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. நம்ம உடம்புலேருந்து இப்போ ஒரு மண் பானை வைக்கிறீங்க, அதில் வந்து தண்ணி வெளியில் வரும். அதனால தான் அந்த மண் பானையே சில்லுன்னு தண்ணி இருக்கும். ஸோ அதே மாதிரி when we sweat our body becomes cool. That's a good thing. Okay, that's a good natural phenomenon to keep our body cool. இப்போது நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்பிரேஷன். பிளான்ட்லேயும் இந்த மாதிரி ஒன்று நடக்குது. வாட்டர் எல்லாம் வந்து லேண்ட்லேருந்தோ அப்சர்வ் பண்ணணும்னு நான் சொன்னேன்னா, மழை வரும்போது நம்ம ஊற்றுற தண்ணி அப்சர்வ் பண்ணுமா? அப்சர்வ் பண்ணிவிட்டு என்ன பண்ணும்? எல்லா வாட்டரும் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. சில வாட்டர் அதுக்கு தேவையில்லை. அது எப்படி வெளியில் எல்லாத்தையும் வந்து கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அதோட லீஃபில் ஒரு டைனி போர்ஸ் இருக்கும். அது பேர் தான் ஸ்டொமேட்டா. the water evaporates through the stomata. ஸோ அந்த ஸ்டொமேட்டா மூலமாக தேவையில்லாத வாட்டர்ஸ் எல்லாம் வில் பி அதாவது இட் வில் பி எக்ஸ்பெல்ட் அவுட்னு சொல்லலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ ப்ராசஸ் கால்ட் அஸ் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன்? த வாட்டர் evaporate through the stomata present in the leaves. ஓகே, ஸோ இந்த டிரான்ஸ்பிரேஷனும் பிளான்ட்டை கூலாக வச்சுக்க யூஸ் ஆகும். ஸோ டிரான்ஸ்பிரேஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஆல் தீஸ் ஆர் தி
functions we have seen. Next class la we will have a small question and answer session regarding this lesson. Okay, thank you children.